Indians don't know to make watch. No talent, only laborers. I want the finest watch in the world, totally made in India. Until then, I will not wear a watch. படத்தோட ஹீரோ தேசாய் பாத்தீங்கன்னா டாடா குழுமத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் 5 வருஷம் கான்ட்ராக்ட்ல இன்னொரு கம்பெனிக்கு பாத்தீங்கன்னா அனுப்பி வைக்கப்படுறாரு. அங்க போன வேலையும் சக்சஸா முடிச்சுட்டு டாடாக்கு திரும்பும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் நீங்க உங்களை மாதிரி ஒரு ஆளை நாங்க பார்த்தது இல்ல, ஒரு ப்ராப்ளம்னு சொன்னா நீங்க 100 சொல்யூஷனை சொல்றீங்க, நீங்க என் கம்பெனிக்கு வேணும், டாடா கொடுக்கறத விட உங்களுக்கு சேலரி அதிகமா கொடுக்குறான்னு சொல்லி அவங்க ஆஃபர் பண்ணாலும், சார் டாட்டான்றது வெறும் கம்பெனி மட்டும் கிடையாது, அது என்னோட சொந்த ஃபேமிலி மாதிரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஒரு கட்டத்துல டாடா காட்டிட்டு அந்த கம்பெனியை விட்டு இப்ப டாட்டாவுக்கே வந்தாரு. வந்து ஜெயாரி டாட்டா மீட் பண்ணி மறுபடியும் கம்பெனில சேரும் போது இதே சமயத்துல ஃபாரின்ல இருந்து ஸ்மகிள் மூலம் கடத்தி வரப்பட்டு இந்தியாவில பாத்தீங்கன்னா லக்ஸரி வாட்சஸ் நிறைய வித்துக்கிட்டு இருக்காங்க. இந்தியர்கள் அந்த லக்ஸரி வாட்ச் மேல நிறைய மோகம் கொண்டு வாங்கிட்டு இருக்காங்கன்ற விஷயம் தேசாய்க்கு தெரிய வருது. அப்பதான் நாமளே ஒரு லக்ஸரியான வாட்சை தயார் பண்ணா என்ன, ஏற்கனவே ஜிஎம்டி இருந்தா கூட நமக்குண்டான ஒரு வாட்சை தயாரிக்கிறோம்னு சொல்லிட்டு தேசாய் களத்துல இறங்க 5 வருஷத்துல ஒரு புரோட்டோடைப் வாட்சை மட்டும்தான் அவங்களால உருவாக்க முடிஞ்சு. தொட்டதெல்லாம் தோல்வியில முடிய கடைசியில அந்த ஒரு லெகசியான டைட்டன் வாட்ச் எப்படி தயாரிக்கப்பட்டுச்சு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வலிகளும் வேதனைகளும் என்னன்றதான் இந்த சீரீஸோட மொத்த கதையே. पास करके ना हमेशा तेरे साथ खड़ा रहकर किया क्या? आपकी घड़ी खरीदेगा कौन? टाइटन सिर्फ एक घड़ी नहीं, इस देश की पहचान बन सकती है. இந்த சீரீஸ் பாத்தீங்கன்னா எம்எஸ் பிளேயர்ல தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹிந்தி டப்ல மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, இப்ப தமிழ் டப்பிங்லயே இருக்கு. கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு சீரீஸ். எக்காரணத்தை கொண்டு இந்த சீரீஸை மிஸ் பண்ணிடாதீங்க. மொத்தமா ஒரு 6 எபிசோடு, ஒவ்வொரு எபிசோடும் ஒரு 50 நிமிஷம் நெருக்கி ஓடுது. ஒரே சீட்டிங்ல உட்காந்தீங்கன்னா 5.5 மணி நேரம் பிடிக்கும். ஆனா என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒர்த்து வாட்சுங்க. இந்த சீரீஸ் மற்ற சீரீஸ் மாதிரி பரபரப்போட உச்சியெல்லாம் இருக்காது. இது கிரைம் த்ரில்லரோ இல்ல கிரைம் இன்வெஸ்டிகேஷனோ இல்ல, இது ஒரு பயோகிராபிக்கல் பிலிம். ஆனா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் வேணும்னா கண்டிப்பா இந்த சீரீஸை வாட்ச் பண்ணி பாருங்க. எனக்கு பாத்தீங்கன்னா இந்த சீரீஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சீரீஸோட ஸ்டோரியும் சரி, ஸ்கிரீன் பிளேயும் சரி, அவ்வளவு அழகா நீட்டாவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ்ல தான் இந்த சீரீஸே நின்னுச்சு. அதுல தேசாயா இருக்கட்டும், ஆகாஷ்னு ஒரு கேரக்டரா இருக்கட்டும், தின்ஷா தான் பாத்தீங்கன்னா ஜிஆர்டி டாட்டாவா பண்ணிருப்பாரு. இந்த சீரீஸோட அந்த ஃபர்ஸ்ட் எபிசோடோட எண்ட்ல பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் நம்ம தயாரிக்கணும்டா இந்தியாவுக்கான அந்த வாட்சை தயாரிக்கணும்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு கட்டத்துல அந்த சீரீஸ் உள்ள போயிருவீங்க. ஒவ்வொரு எபிசோட எண்ட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் வச்சுதான் முடிச்சிருப்பாங்க. கடைசியா இந்த டைட்டன் வாட்சை கட்டும் போது நமக்கே பெருசா ப்ரௌடா ஃபீல் ஆகுதுங்க. உங்களுக்கு இந்த சீரீஸ் பார்க்கும்போது ஒரு சின்ன மோட்டிவேஷனலாகவும் இருக்கும். என்னதான் நம்ம தோல்வி அடைஞ்சாலும் மீண்டு எழுந்து வந்து ஒரு சாதனையை படைக்கணும்னு சொல்லிட்டு இந்த சீரீஸ் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்துல மோட்டிவேட் பண்ணும். இப்ப கிடைச்ச அந்த சீரீஸ் ஒன் டைம் வாட்ச் பண்ணி பாருங்க. என்ன கேட்டீங்கன்னா மிஸ் பண்ணக்கூடாத ஒரு சீரீஸ். மொத்தத்துல இந்த மேட் இன் இந்தியா டைட்டன் ஸ்டோரி எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த சீரீஸை எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க. எம்எக்ஸ் பிளேயர்ல தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளா இருக்கு. சீரீஸ்னா இதுதாங்க சீரீஸ். ஒட்டு மொத்தமா ஒரு 6 எபிசோடு, ஒவ்வொரு எபிசோடும் 50 நிமிஷம் டு 1 மணி நேரம் நெருக்கி ஓடுனா கூட ஒரே சீட்டிங்ல உட்காந்தீங்கன்னா 5.5 மணி நேரத்துல பார்த்து முடிச்சிடலாம். ஆனா நீங்க பார்க்கும்போது நாமளே அந்த டைட்டன் லெகசிக்குள்ள பூந்து இந்தியாவுக்குன்னு ஒரு ப்ரௌட் எப்படி இருக்கும், கடைசியில ஜேஆர்டி டாட்டா அந்த வாட்சை கட்டும் போது நீங்களே ப்ரௌடா ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டிமோட்டிவேஷன் ஆகி கொஞ்சம் சோர்ந்து இருக்கும் போது இந்த சீரீஸை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். என்னதான் நம்மளை அடிச்சாலும் மேல மீண்டு வரணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ரீகால் மாதிரி இருக்கும். வாய்ப்பு கிடைச்சா அந்த சீரீஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. சீரீஸ் எல்லாம் எந்த ஒரு அடல் கண்டென்ட்டே இல்ல, லைட்டா அந்த கிசிங் சீன் மாதிரி இருக்கும், அதான் பெருசா இல்ல. வாய்ப்பு கிடைச்சா ஃபேமிலியோட உட்காந்து பாருங்க. நீங்க கொடுக்கக்கூடிய அந்த 5.5 மணி நேரத்துக்கு கண்டிப்பா ஒர்த்தபிளா இருக்கும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. இந்த வீடியோ பிடிச்ச வீடியோ லைக் கொடுத்துருங்க, அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க. என்னோட வந்து பாக்குறேன். அது வரைக்கும் என்ன, keep watching, keep supporting, subscribe to Movies Review Tamil.